சேலத்தில் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்றாங்க. ஒரு தலைவர் எப்படினாலும் முடிவு எடுக்கலாம், அனுமதி இல்லை. அதனால நாங்கள் வந்து எங்களுடைய கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. தலைவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் அவருடைய ஸ்டூடியோலே நடந்தாச்சு. நீங்க சிரிச்சிருவீங்க, அண்ணன் என்ன தப்பா நினைப்பாரு. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfector. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. மக்கள் சந்திப்பு நடத்தணும்னு ட்ரை பண்றப்ப இங்க மறுபடியும் ஒரு தடை வருது. இந்த பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். இல்லைங்க, தடையை மீறி நான் நடத்துவேங்க, நான் அங்கே இருப்பேன், முடிஞ்சால் என்னை கைது செய்யட்டும் சொல்லுங்க. அடுத்த கட்டமா வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் மீது இப்ப பல முறை தாக்குதல்கள் வந்துட்டு பார்க்க முடியுது. ஏன்னா திமுக கட்சி நடத்துறது தாவைக்காவை வளர்த்து விடுறதுக்கா? திமுக வளர்க்கறது வந்து திமுக வளர்க்கறது. அதிமுகவுடைய ஆரம்ப காலம் 72ல இருந்து 77 வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்துக்கு நாடு பாடுபட்டோமா நாங்கள் பாடுபட்டோம் சார். அடினா அடி, தேடி தேடி அடி, வீட்டில் வந்து அடி, ஏடிஎம்கே எம்ஜிஆருடைய ஆளுன்னு சொன்னாலே அடிங்கிற எல்லாம் வந்துச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்னீங்க, உலகம் சுற்று வாழ்வியன் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். மைனாரிட்டி ஆட்சி அமைச்சது திமுக. அந்த மாதிரி வந்து மறுபடியும் இந்த தடவை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இங்க பாருங்க, இன்னும் ஒரு 60 நாள் இருக்கு. வெரி குரூஷியல் டேஸ். பட் இன் பாலிடிக்ஸ் நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல் ரவுண்ட். அன்னைக்கு போலிங் டேட் வரைக்கும் நிறைய கேம். போலிங்ல ஓட்டு போட வைக்கிறதுல ஒரு பெரிய கேம். அது எவ்வளவு பர்சன்டேஜ் போலிங், யார் போலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajika, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. அடுத்த கட்டமா வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் மீது இப்ப பல முறை தாக்குதல்கள் வந்துட்டு பார்க்க முடியுது. ஏன்னா ஒருத்தர் எதிர்க்கல எல்லாரையுமே எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பல முறை தாக்குதல்கள் பார்க்க முடியுது. இப்போ அடுத்த கட்டமாக வந்துட்டு மக்கள் சந்திப்பு நடத்தணும்னு ட்ரை பண்ணுறப்ப இங்கே மறுபடியும் ஒரு தடை வருது. திமுக கட்சி நடத்துறது தாவைக்காவை வளர்த்து விடுறதுக்கா? திமுக வளர்க்குறது வந்து திமுக வளர்க்குறது தான். ஒரு அதிமுக பிரமுகரை சந்தித்தேன். அவர் 70கள் இருந்தவர், அண்ணன் துக்ளக் ரமேஷ்னு பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க. அதிமுகவுடைய ஆரம்ப காலம் 72ல இருந்து 77 வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள் அவர் சொல்றாரு. ஏடிஎம்கே பழைய ஆள் சொல்றாரு, சுதந்திர போராட்டத்துக்கு நாடு பாடுபட்டோமா நாங்கள் பாடுபட்டோம் சார். அடினா அடி, தேடி தேடி அடி, வீட்டில் வந்து அடி, ட்ரெஸ்ஸு சட்டா பண்ணிக்கலாம் போட்டு லேடிஸ்க்கு படாத பாடு கிடையாது. ஏடிஎம்கே எம்ஜிஆருடைய ஆளுன்னு சொன்னாலே அடிங்கிற எல்லாம் வந்துச்சு. அரசாங்கம் திமுக கையில் இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வந்து அதிமுக வெல்லலை. அதிமுக ஒரு சின்ன கட்சி, அன்னைக்கும் இதே போல ஒரு நடிகரின் கட்சி. அப்போ இன்னைக்கு தாவேக்கா பாடுறதுலாம் ஒரு பாடே இல்லை. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலன்னு சொன்னீங்க, உலகம் சுற்று வாழ்வியன் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து இந்த டிஜிட்டல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு இதில் ஆன்லைன் பண்ணலாம். உலகம் சுற்று வாழ்வியன் எம்ஜிஆருடைய பழைய படம் பயங்கர ஹிட்டு. பெட்டி வரல, 10 மணிக்கு காட்சின்னு போட்டாங்க. தங்கம் ரீகல் தேட்டரில் முதல்ல உட்காந்துருக்காங்க, பெட்டி வரலங்க அப்படின்ட்டாங்க, பெட்டி தூக்கி போயிட்டாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டியிருக்கும். தாவேக்கா சந்திப்பது பிரச்சனையே அல்ல. இட் இஸ் ஆல் அபவுட் த லீடர்ஷிப், ஹவ் யூ ஹேண்டில். உங்களுக்கு புரியுங்களா? எமர்ஜென்சியை சந்தித்த நாடு இது, வெள்ளையர்களுடைய ஆட்சியை சந்தித்த நாடு இது, முகலாருடைய ஆக்கிரமிப்பை சந்தித்த நாடு இது. எல்லாத்தையும் தாண்டி வெளியிருக்காங்க. நீங்கள் இதை உங்களை வளர்த்து வர்றக்கா திமுக ஆட்சி நடத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நீங்கள் என்ன செய்கிறீங்கிற பொறுத்து இருக்கு. சேலத்தில் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை அப்படின்றாங்க. ஒரு தலைவர் எப்படினாலும் முடிவு எடுக்கலாம், அனுமதி இல்லை. அதனால நாங்கள் வந்து எங்களுடைய கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கிறேன். மக்கள் நீதி மய்யம் கட்சியோடைய செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. ஏங்க சிரிக்கிறீங்க? நீங்கள் சிரிச்சிருவீங்க, அண்ணன் என்ன தப்பா நினைப்பாரு. எங்கே நினச்சின்றீங்க? தலைவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் அவருடைய ஸ்டூடியோலே நடந்துச்சு. அவர் அங்கே தான் படம் பார்ப்பார், அங்கேயே நடந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மண்டபத்தில் நடத்திக்கோங்க. யார் கேட்க போகிறா? உள்ள இருக்க கூட்டமாக நடத்திக்க, யார் கேட்க போகிறா? இல்லைங்க, தடையை மீறி நான் நடத்துவேங்க, நான் அங்கே இருப்பேன், முடிஞ்சால் என்னை கைது செய்யட்டும் சொல்லுங்க. அது வந்து இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த லீடர்ஷிப். அவர் என்ன பண்ணுறாருங்கிற பொறுத்து தடைகள் இருக்கும். தடைகள் தான் இன்னும் சொல்லப்போனால் வளர்றதுக்கான வாய்ப்பு. ஆனால் எந்த ஒரு தலைவரும், ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எம்ஜிஆர், எந்த ஒரு தலைவரும், விஜய் உள்பட எந்த ஒரு தலைவரும் மக்கள் நமக்கு வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் அப்படின்னு கற்பனையில் இருந்தாங்கன்னா நடக்காது. நான் வாக்களிக்க தயாராக இருந்தாலும் வாங்குவதற்கு தயாராக இருக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் கையே திருப்பி அப்படி திருப்பி போயிட்டீங்க, 100 ரூபா கீழே தான் உங்களுக்கு உள்ளது.
நிச்சயம். கொடுக்க தயாராக இருந்தாலும் வாங்க தயாராகணும். நான் மக்கள் கொடுக்க தயாராக இருந்தாலும் தாவேக்கா வாங்க தயாராக இருக்கான்னு என்னால் சொல்ல முடியல. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோம் அப்படின்னா மைனாரிட்டி ஆட்சி அமைச்சது திமுக 2006. ஆமாம். ஸோ அந்த மாதிரி வந்து மறுபடியும் இந்த தடவை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது 234 தொகுதியில் 118 தொகுதி ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட். ஆனால் 118 ஒரு பார்ட்டிக்கு கிடைக்காம இருக்கலாம். ரைட். எனக்கு ரொம்ப நான் கிளாஸ் மாதிரி போயிட வேண்டான்னு பார்க்குறேன். அசம்பிளியை பொறுத்தளவுக்கு பார்ட்டிங்கிறதே கிடையாது, நம்பர்ஸ் தான் கணக்கு. ஏடிஎம்கேவா டிஎம்கேவாங்கிற கேள்வி கிடையாது. ஒரு கேண்டிடேட்டுக்கு நாங்கள் வந்து 117 பேர் ஆதரவு கொடுக்குறோன்ட்டாங்கன்னா அவங்க சிஎம். அவர் எந்த கட்சின்லாம் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும். உங்கள் கிருத்திகாவை குறிப்பிட்டவர் 2006 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 11 பை எலெக்ஷன் நடந்துச்சு. 11 பை எலெக்ஷன்லையுமே டிஎம்கே ஜெயிச்சும் கூட அவங்க ஒரு முறை கூட 100ங்கிற நம்பர் தொடரல அந்த டோட்டல் 5 இயர்ஸில். ஸோ 118 சீட் இருந்தால் தான் ஒருத்தர் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் 100ங்கிற நம்பரையே ஒரு கட்சி தொடலை, ஆனால் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. எப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 2016 நாமெல்லாம் வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவாங்கன்னு ஓட்டு போட்டோம். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் 2017 இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கான அந்த ஸ்பேஸில் கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சிஎம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் சிஎம் இருந்தார். எப்போங்க 2016 ஒரு முறை தான் ஓட்டு போட்டிங்க. நமக்கு 3.5 முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க. 3 முதலமைச்சர் அஃபிஷியலாக வந்துட்டாங்க, ஒரு அரை முதலமைச்சர் அப்படி போயிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டாங்க. அப்போ எப்படி வந்து இருந்துச்சு? அப்போ நம்ம ஓட்டு போட்டது ஒரு முதலமைச்சர் தானே இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே முதல் கேள்வி சொல்லல, ஓட்டு போடுறது ஒவ்வொரு தொகுதி வாரியாக தான். ஆனால் அவர்கள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிறது எப்படி டிஃபரன்ஸ் ஆகுதுன்னா, அந்த 118 பேரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து பங்களிச்சிட்டாங்கன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்லை. அமைச்சரவையில் மற்ற கட்சிகளுக்கு பங்களிப்பு கொடுக்கலன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட். அதான் உங்கள் கட்சிக்கு 118 இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு புரியுங்களா? இன்னைக்கு 2024 எலெக்ஷனில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. 534 தொகுதி 534, அதில் 273 இருக்கணும், 72 ஹாஃப்வே மார்க், 273 இருக்கணும். ஆனால் 273 வந்து பிஜேபியில் 240 தான் கிடைச்சது. ரைட். ஆனால் யாரும் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லலையே, புரியுங்களா? அப்போ ஏன் அப்படின்னா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கவர்மெண்ட்டில் சேர்த்துட்டாங்க. அப்போ அலையன்ஸ் பார்ட்னர்ஸை சேர்த்துட்டாங்கன்னா அது மைனாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது. அலையன்ஸ் பார்ட்னர் சேர்க்காம 2006-11 டிஎம்கே கவர்மெண்ட்டில் அலையன்ஸ் பார்ட்னர் யாருமே சேர்க்கல, டிஎம்கே மட்டும் தான் கேபினெட்டில் இருந்துச்சு. தட் இஸ் வை இட் வாஸ் கால்டு மைனாரிட்டி கவர்மெண்ட். அது வந்து வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் கலைஞர் தன்னுடைய ரிட்டாரிக்னஸ்னால ஆமாம் இது மைனாரிட்டிகளுக்கான கவர்மெண்ட் அப்படின்னு மாற்றினார். புரியுங்களா? ஆமாம், இது பியூட்டில் எல்லாம் கஜெட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. இந்த முறை மைனாரிட்டி கவர்மெண்ட் நீங்கள் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கோலிஷன் கவர்மெண்ட்டாக வந்தால் தட் வில் நாட் பி கால்ட் அஸ் ஏ மைனாரிட்டி கவர்மெண்ட். அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இந்த முறை இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 60 நாள் இருக்குது, வெரி குரூஷியல் டேஸ். இன்னைக்கு வரைக்குமான நிலைமையில் ஏடிஎம்கே வந்து முந்துது. பட் இன் பாலிடிக்ஸ் நோ ரவுண்ட் இஸ் ஃபைனல் ரவுண்ட். அன்னைக்கு போலிங் டேட் வரைக்கும் நிறைய கேம் இருக்குது. போலிங்கில் ஓட்டு போட வைக்கிறதுல ஒரு பெரிய கேம் இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் போலிங், யார் போலிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய படித்தவர்கள் மேன்மக்கள் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இந்த எல்லா அரசியல்வாதியும் திருட்டு பைய சார், இவங்கெல்லாம் சில எல்லாம் நிற்க வச்சு விடணும் சார், இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன சார் செய்யணும், வரமாட்டான், பயங்கரமாக படித்தவனா இருப்பான். என்ன செய்ய? நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாதிரி, கரூர் மாதிரி பின்தங்கிய பகுதிகளில் 80-85% போலிங் இருக்கும். சென்னையில் படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய 1000 விளக்கு, மயிலாப்பூர், மாம்பழம், டீனர் மாதிரியான தொகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் மாதிரி போலிங் நடக்குது. ஐம் நாட் மேக்கிங் எனி ஜோக். ஜம்மு காஷ்மீரில் லாஸ்ட் எலெக்ஷனில் 55% போலிங். இவங்க பூரா அவ்வளோதான் போடுறாங்க. ஜஸ்ட் இமேஜின். எஸ்ஐஆர் புண்ணியத்தில் ஒரு 10% தூக்கி விட்டாச்சு. சரிங்களா? அப்போ வந்து இந்த முறை போலிங் பர்சன்டேஜ் கூடிடும். தமிழ்நாட்டில் ஆவரேஜாக 70% போலிங்க, ஆவரேஜாக 69 to 71 அப்படி போகும். ஸோ யூ கேன் கால் இட் ஆவரேஜ் 70% போகலாம். 30% போல் ஆகிறது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் உண்மை என்னென்னா அதில் வந்து ஒரு 10% ஃபோர்ஜரி வாக்குகளாகவும் இழந்தவர்களுடைய வாக்காகவும் மாறனுடைய வாக்காகவும் வந்துருக்கு. அதை இந்த ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ போலிங் பர்சன்டேஜே கூடும். ஸோ இந்த முறை வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கோalition கவர்மெண்ட் வரலாம். அது இன்னைக்கு தேதிக்கு. இனி அடுத்தடுத்த ரவுண்டுகளில் இவர்கள் எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்து எப்படினாலும் மாறலாம். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட் அமையலாம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஏடிஎம்கே வரலாம், கோalition கவர்மெண்ட் வரலாம்னு சொல்லும் போதே என்ன தெரியுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி a tough fight. நீங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்பாங்க. 84 எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தார், மருத்துவமனையில் இருந்தார். உலகில் வரலாற்றில் முதல் முறையாக புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே இந்தியன் எம்பசியில் அமெரிக்காவில் வந்து தன்னுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணார். வேட்புமனு இங்கே தாக்கல் பண்ண புரியுங்களா? அதுதான் படுத்துக்கிட்டே ஜெயிச்சார் அப்படிம்பாங்க. ஸோ 84 அவர் தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலே இல்லை,
அங்கே இருந்தார் ஓட்டு ரைட்டுங்களா. அப்போ வந்து என்ன ஒரு கணக்குனா அந்த மாதிரியான சந்தர்ப்பம் இப்போ யாருக்கும் கிடையாது. 2 பேராக இருந்தாலும் தலையில் இன்னும் தண்ணி குடிச்சு குட்டிக்கரணம் போட்டு தான் ஜெயிக்கணும், அந்த நிலைமை தான். அப்போ வந்து அதை வந்து ஒருத்தருக்கு ஈஸியாக ஒருத்தருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறது இன்னைக்கு உத்தரவாதப்படுத்த முடியாது. அட்வான்டேஜ் ஏடிஎம்கே அவ்வளோதான் இன்னைக்கு உத்தரவாதப்படுத்த முடியும். இப்போ அடுத்த கட்டமாக பார்க்கும்போது 2026 எலெக்ஷனில் வந்து இப்போ டிஎம்கேக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு எதெல்லாம் மைனஸாக இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு சப்போஸ் அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்கன்னா எந்த விஷயத்துக்காக அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எப்பயுமே டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கக்கூடியது அரசு ஊழியர்களுடைய வாக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுங்கிறது ஓட் பேங்க் மட்டும் இல்லை, அவர்கள்தான் தேர்தல் அலுவலர்கள், எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸும் அவங்க தான். இப்பயே அவங்களுக்கு வேண்டப்பட்ட கலெக்டர்லாம் போட்டாச்சு, இப்பயே அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஐஜி டிஐஜி எல்லாம் போட்டாச்சு, இப்பயே அவர்களுக்கு வேண்டப்படாதவர்கள் இருக்கிறதுனால இன்னும் பெர்மனெண்ட்டாக ஒரு டிஜிபி போடல. தமிழ்நாட்டுக்கு தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் பெர்மனெண்ட் லா அண்ட் ஆர்டர் டிஜிபி, ரைட், ஃபார் வேரியஸ் ரீசன். 7 டிஜிபி இருக்காங்க, டிஜிபிஸ் ஆர் தேர், பட் தெர் இஸ் நோ ஒரு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் தான் இருக்கே தவிர ஃபிக்ஸட் அப்பாயின்மெண்ட் இல்லை. ஆமாம். ஸோ வந்து கீழே வரைக்கும் அவங்க எல்லாருமே போட்டாச்சு. அப்போ அவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. களத்தில் நீங்கள் பார்த்தீங்க, ஜாக்டோ ஜியோ மாதிரியான பல அமைப்புகள் வந்து அரசு ஊழியர்கள் போராடுவோம் ஊன்னாங்க, படக்குன்னு ஸ்வீட் கொடுத்துட்டு வெற்றி வெற்றின்ட்டாங்க. அது யாருக்குமே புரியல. பாஸ் நம்ம கேட்ட கோரிக்கைகள் எதுவுமே நேரில் ஆனால் வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு பாஸ், நாங்கள் வெற்றின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு அப்படி கிளம்பிட்டாங்க. அப்போ வந்து அரசு ஊழியர்களுடைய மிகப்பெரிய பலம் இது வந்து நிற்குது. கூட்டணி வந்து காங்கிரஸ் கட்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஏன்னா இன்டாக்டாக 2017 ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸுக்கு லாஸ்ட் 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக உடையாமல் இருந்ததே இல்லை. அப்போ இது வந்து அது ஒரு சக்ஸஸ். ஏன்னா நேச்சுரலாக ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிரும்ல, இந்த குடும்பம் நடத்துகிற மாதிரி தான். கல்யாணம் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பழையிரும், கழுது இதான் பொண்டாட்டி இதான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பழையிரும், செட் ஆகி ஃபார்ம் ஆகி போயிடுவாங்க. அது மாதிரி பழக்க தோசத்துலேயே ஃபார்ம் ஆயிரும். அது மாதிரி வந்து ஆமாம் டிஎம்கே சரியில்லை தான் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுவோம், காங்கிரஸ் பழைய சரி கொடுப்பா நமக்கு நல்ல ஆள்பா அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்போ அந்த அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருந்தால் அதுவே ஒரு அட்வான்டேஜாக நிற்கும். அண்ணாமலை அவர்களுக்கு சரியான பதவி தரல, நேஷனல் லெவலில் பதவி தருவாங்கன்னு நினைச்சோம், அதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாராங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே எல்லாரும். இப்போ நம்ம விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிஎம் அப்படி வந்து ஒரு பொது மேடையில் சொல்லக்கூடாது. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ஆப்போஸ் திஸ். யாரையாவது கொஞ்சம் திட்டணும்ல அப்படிங்கும்போது தான் இந்த அதாவது தளபதினாலே கன்ஃபியூஷன் ஆகுது, எத்தனை தளபதின்னு தெரியல. இப்போ இந்தியாவில் ஒரு ரெட் டிராகன் இல்லை ஒரு சாஃப்ரான் டிராகன்னா பிஜேபியை சொல்லலாம். என்ன பாலிடிக்ஸ் பேசுறீங்க? சாஃப்ரான் டிராகன் இன்னைக்கு பேசணும், அன்னைக்கு என்ன டிராகன் அது? எனக்கு நானே விருது கொடுத்துப்பதா? நான் தான் பிரதமர், நான் தான் ரிசீவர், நான் தான் அவார்டியா? Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vaji Care for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankara AS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vaji Care for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankara IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks.